இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. இந்த வார்த்தை பாருங்க, இதற்கு முன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஒருபோதும் நடக்காத ஒன்று நடந்தது. இன்னொரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். நடக்காத ஒரு சம்பவம் இஸ்ரவேலிலே நடந்ததை நாம் இங்கே பார்க்க முடியும். என்ன அது? இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள். பெலிஸ்தியரோடு யுத்தத்துக்கு போகிற அவர்கள் முறியடிக்கப்படுவோம் என்று பயந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு சென்றார்களாம். எங்கே? யுத்தத்திற்கு. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை யுத்தம் செய்கிற இடத்திற்கு கொண்டு போனார்கள். செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு, இஷ்டத்துக்கு வாழ்ந்து பெலிஸ்தியனுடைய யுத்தத்துக்கு போய் உடன்படிக்கை பெட்டியும் சேர்த்து கொண்டு போறாங்க. நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வோம், தப்பு பண்ணுவோம், எல்லாம் பண்ணிட்டு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இயேசுவையும் கூட கூப்பிட்டுட்டு போவோம். எதிரிகள் நடுவில் வரும்போது கூப்பிடுவோம். நிறைய நேரத்தில் லாபத்துக்கும் கூப்பிடுவோம். லாபத்துக்கும் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிடுவோம். காசு சம்பாதிக்கவும் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போவோம். இயேசு பேரை சொல்லிட்டு எல்லா தப்பும் பண்றது, நான் இயேசு பிள்ளைன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாழ்றது, பாவத்தை செய்யறது. இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அந்த யுத்தத்துக்கு கொண்டு போனார்கள். அவர்கள் என்ன நினைச்சு கொண்டு போனாங்க? அது நம்மை பகைஞருடைய கைக்கு விடுவித்து ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டும் என்று சொன்னார்களா? எப்படி? பகைவர்கள் வந்துட்டாங்க, சோதனை காலம் வந்துருச்சு, எதிரிகள் சூழ்ந்து இருக்கிறாங்க, இப்போ ஜெயிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும். எப்படி? எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது சுகம் கிடைக்கணும், எப்படியாவது பட்டினி நீங்கணும், எப்படியாவது வேலை கிடைக்கணும். ஆண்டவர் ஒரு சோதனைக்குள்ள அனுப்பினாலும் அந்த சோதனையிலையும் இவன் சோதனையை சகிக்க மாட்டான். சோதனை வேண்டான்னு சொல்லி உடன்படிக்கை பெட்டிய கொண்டு வரணும்பா. நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, புரிவீங்க. நிறைய நேரம் அப்படித்தானே நினைக்கிறோம். ஆண்டவர் நம்மளை தண்டிக்கும் போது ஆண்டவர்கிட்டே உபவாசம் பண்ணி போராடி 2 நாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் 40 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட போராடுறது. உடன்படிக்கை பெட்டிய நம்ம பாதுகாப்புக்காக பயன்படுத்தக்கூடாது. அந்த உடன்படிக்கை பெட்டி நம்மளை பாதுகாக்கணும். எப்படி? பைபிளை நம்ம பாதுகாப்புக்காக பயன்படுத்தக்கூடாது. இந்த பைபிள் நம்மளை பாதுகாக்கணும். சரிதானா? நம்ம பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் பைபிள், நம்ம பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் ஒரு கிறிஸ்தவன், நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் ஊழியக்காரன், நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் ஒரு விசுவாசி. இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணினார்கள். அப்படியே அந்த 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கேருபீன்கள் நடுவிலே வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர. பாருங்க, கர்த்தருடைய பெட்டி எங்கே இருக்க வேண்டும்? கேருபீன்கள் மத்தியிலே, துதிகள் நடுவிலே, பரலோக தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தின் நடுவிலே இடைவிடாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாது பாடிக்கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் ஸ்தலத்திலே அங்கே இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி. ஆனா நம்ம பாவத்தினால நிறைய நேரத்தில் யுத்த களத்துக்கு கொண்டு வந்துடுறோம். யுத்த களத்திலே உடன்படிக்கை பெட்டியை
தேவ ஜனங்கள் வைக்கிறதை விட துதிகளின் நடுவிலே வைக்க வேண்டும். நிறைய பேர் பாதிக்கப்படும் போது, அடிக்கப்படும் போது, புழுதியில கிடக்கும் போது, பட்டினியில கிடக்கும் போது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வான்னு கேட்பாங்க. சில சோதனையின் நேரத்துல உடன்படிக்கை பெட்டி என் கூட இருந்தா நல்லா இருக்குமே. அவபக்தியான வாழ்க்கை, வசனம் தெரியாத வாழ்க்கை, உங்க பரிசுத்தம், உங்க பிரதிஷ்டை என்ன ஏதா இருக்கணும், எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, நான் உங்களை எப்பவும் கேருபீன்கள் சேராபீன்கள் நடுவில் நான் உண்மை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். உங்களை என் கஷ்டத்துக்குள்ள நான் கொண்டு வரக்கூடாது, நான் அப்படி வாழக்கூடாது. கஷ்டத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நீங்க இப்படி நினைச்சிருக்கோம், நான் கஷ்டப்படுவேன், அவர் அங்க இருப்பாரு, நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் வரணுமா? குறுக்க பேசாத, குறுக்க யோசிக்காத. நீ கஷ்டப்படாத ஒரு வாழ்க்கைய தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அழகா சொல்றாங்க. அது யார் சொல்றா? பெலிஸ்தியன் சொல்லுகிறான். இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. இதற்கு முன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருபோதும் உடன்படிக்கை பெட்டிய யுத்த களத்துக்கு கொண்டு வரவில்லையே. எகிப்தியர் சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் அல்லவா இவர்கள்? இப்படிப்பட்ட செயல்களை பண்ண இந்த உடன்படிக்கை பெட்டி இப்போ நம்ம கூட யுத்தம் பண்றதுக்கு வந்து நிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பெலிஸ்தியர்கள் சுதாரிச்சிட்டாங்க. அம்மா, நிறைய நேரத்துல உன்னுடைய சோதனையின் நடுவிலே உடன்படிக்கை பெட்டியை நீ கொண்டு போகும் பொழுது பிசாசு சுதாரித்து விடுவான், உலகம் சுதாரிச்சிரும். ஒருபோதும் இப்படி நடக்கலையே, இப்ப இப்படி நடக்குதே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? 7 மடங்கு அக்கினியை கூட்டணும். உடனே பெலிஸ்தியர்கள் சொன்னார்கள், திடன் கொண்டு புருஷனை போல் நடந்து கொள்ளுங்கள். அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, பயப்படாதீங்க, ஆம்பளை மாதிரி நடப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எகிப்தியர் உங்களுக்கு அடிமையா இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமை ஆகாதபடிக்கு புருஷனாய் நடந்து யுத்தம் பண்ணுங்கள். இந்த யுத்தத்துல நீங்க தோத்தீங்கன்னா நீங்க அடிமையாயிருவீங்க, அதனால இந்த யுத்தத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் இன்னும் மூர்க்கத்தோடு, இன்னும் வைராக்கியத்தோடு, இன்னும் கோபத்தோடு, தங்களுடைய முழு ஞானத்தோடு யுத்தம் பண்ண ஆரம்பிக்காங்க. சோதனை கூடுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் முந்தி இருந்ததை விட இப்போ ஜெபிக்க ஜெபிக்க சோதனை கூடுதே, ஆண்டவரை தேட தேட சோதனை கூடுதே. அம்மா, நீ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நீ யுத்த களத்துக்கு கொண்டு வரும்போது சோதனைகள் பெருகதான் செய்யும். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். சில நேரத்துல நம்ம தூரமா இருப்போம், சில நேரம் நம்ம சோதனையில அகப்பட்டு இருப்போம். உடனே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வா, கொண்டு வா, அசிஸ்டன்ட் பாஸ்டர் கொண்டு வா, அந்த லீடர் கொண்டு வா, பாஸ்டர் கொண்டு வா, உடன்படிக்கை பெட்டி என் வீட்டுக்கு கொண்டு வா. இல்ல, சிறையில அப்படியே சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவான். சோதனையை சகிக்கணும், கஷ்டத்தை வாங்கிக்கணும், பட்டினியை வாங்கிக்கணும், அவமானத்தை சகிச்சுக்கிடணும். உடனே பேசிடக்கூடாது. யாராவது நமக்கு விரோதமா பண்ணாங்கன்னா உடனே அவங்களுக்கு விரோதமா ஜபத்துல மோதிரக்கூடாது. பேசட்டும், சகிச்சுக்கலாம், தாழ்த்துவோம். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். ஒருவேளை தேவன் சிறையிருப்பில் இருந்து விடுதலை ஆக்கினால் அந்த உடன்படிக்கை பெட்டி நம்மிடத்தில் வராமல் நாம் அந்த உடன்படிக்கை பெட்டி கிட்ட போனோம். இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் அன்றைக்கு விழுந்து போனார்கள். 30,000 சோல்ஜர்ஸ் எல்லாம் வெட்டப்பட்டு மடிந்து போனார்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. தேவனுடைய பெட்டி பிடிபட்டது.
தேவனுடைய பெட்டி பிடிபடுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறான முடிவினாலே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய எங்களுக்கு உடன்படிக்கை பெட்டி இருக்கு, தேவனை மறந்துட்டாங்க. தேவனல்ல யுத்தத்துக்கு கூப்பிடணும், தேவன் அடையாளமா வச்ச உடன்படிக்கை பெட்டியை யுத்தத்துக்கு கூப்பிட்டாங்க. தேவனை மறந்துட்டாங்க. ஏன்னா தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டாங்க. தங்களுடைய ஆத்தும திருப்திக்காகவே வாழ்ந்துட்டாங்க. வாக்கு தத்துவம் எல்லாம் இவங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும். ஏன்னா இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்கல்ல, ஜெபிக்கிறாங்கல்ல, வாக்கு தத்துவம் இருக்குல்ல, அதனால இவங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும். இவங்களுக்கு ஒரு குறைவே வரக்கூடாது. கடன் இருக்கக்கூடாது, வீட்டில் எல்லாம் இருக்கணும், ஒரு எதிரி இருக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும். நல்லா கவனிங்க, நமக்கு இருக்கிற சின்ன 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 கஷ்டங்கள்ல கொஞ்சம் பல்ல கடிச்சு இருந்து பாருங்க. அதுல வர்ற லாபம் நீங்க கூட்டுனாலும் பெருக்குனாலும் இல்ல நீங்க என்ன செஞ்சாலும் அதோடைய லாபத்தை நீங்க கணக்கிடவே முடியாது. கூட்டி பார்த்தாலும் அந்த லாபம் அதிகமா இருக்கும், பெருக்கி பார்த்தாலும் அந்த லாபம் நீங்க யோசிக்கிறதுக்கு மேல இருக்கும். இதுதாங்க கிறிஸ்தவ வழி. ஆமா, கொஞ்சம் சகிச்சு பாருங்க. வாழ்க்கையில சின்ன சின்ன காரியம்தான், பெரிய சிலுவையை அவர் தாங்கிட்டாரு. சின்ன சின்ன கஷ்டம் அதை நீங்க சகிச்சு பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்க கண்ணுல கண்ணீர் வடிப்பீங்க. நான் இழந்தது கொஞ்சம், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு செஞ்சது மகிமையான காரியம். அன்னைக்கு எலிசா அப்படிதான் ஒரு விதவைட்ட போய், முதலாவது எனக்கு ஒரு அடைய கொண்டு வா, முதலாவது எனக்கும் உன்கிட்ட இருக்கிற மாவுல ஒரு அப்பத்தை எனக்கு கொண்டு வா. அவ சொன்ன, என்கிட்ட இருக்கிறதே இது ஒண்ணுதான், இதையும் நாங்க சாப்பிட்டுட்டு சாகிறதுக்கு தான் நாங்க ரெடியா இருக்கோம். இதையும் நீர் கேட்கிறீர, மனசாட்சி இருக்கா? நீர்லாம் ஒரு பரிசுத்தமான, நீர்ல ஒரு நல்லவரா, நீர்லாம் ஒரு மனுஷனா கேட்டிருக்கலாம். ஆனா இல்ல, அவ கொடுத்தது ஒரு அப்பம் தேவனுடைய மனுஷனுக்கு. ஆனால் அவள் பெற்றது பஞ்சக்காலம் தீர்ற வரை கிடைச்சுக்கிட்டே இருந்தது. கூட்டி பார்த்தா கணக்குல நிக்கல, பெருக்கி பார்த்தா கணக்குல நிக்கல. இப்படிதான் இந்த நாட்கள்ல தேவன் உங்களை நடத்துவார். 11வது வசனத்துல தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. ஏலியின் குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் மாண்டார்கள். தங்களுக்கு வந்த யுத்தத்துல தேவனை விட்டுட்டு தேவன் கொடுத்த அடையாளங்கள். என்னை ஆண்டவர் நேற்று நடத்தினார், நேற்று என்னை நடத்தினார் என்று சொல்லிட்டு அந்த பழக்கத்துல போனாங்க. நேற்று ஆண்டவர் நடத்தினது நேற்றோடு, இன்றைக்கு ஆண்டவர் நடத்தணும்னா இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல புது கிருபை வாங்கணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. ஏலியின் குமாரர், ஆசாரியருடைய குமாரர் 2 பேரும் ஓப்னி பினேகாஸ் மாண்டு போனார்கள். ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து இருந்து வழியை பார்த்து கொண்டே இருக்கிறான். பெட்டியை கொண்டு போனாங்களே, என்னாச்சோ? பெட்டி தேவனுடைய சமூகத்தில் இருக்கணுமே, பெட்டி வருமா வராதான்னு இந்த ஆசாரியன் வழியை பார்த்து கொண்டே இருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அங்க நடந்தது என்ன? யுத்தம். தம் பிள்ளைங்க போயிருக்கிறாங்க, தம் பிள்ளைகளை பத்தி கவலைப்படல, யுத்தத்தை பற்றி கவலைப்படல. தேவனுடைய பெட்டியை குறித்து அழகா சொல்லுது, தேவனுடைய பெட்டிக்காக அவனுடைய இதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே, வசனம் அழகா சொல்லி இருக்கு, தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்தில் இருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டது என்ற உடனே அவன் அப்படியே விழுந்துட்டார். 99 வயசு ஆசாரியன். எல்லாம் தோற்று போச்சு, உங்க பிள்ளை இறந்து போச்சுன்னு சொன்னா கூட அது கூட அவனுக்கு தாங்க முடிஞ்சது. ஆனால் கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டது என்று சொன்ன அந்த வார்த்தை அவனால் தாங்க முடியவில்லை. அவன் மல்லாக்க விழுந்து
ஸ்தோத்திரம். அவன் இறந்து போனான், அவன் பிடரி முறிந்து செத்து போனான். ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெட்டி அதுடைய மகிமையே வேற. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்தபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார். எதை இழந்தாலும் மகிமை இழந்துடக்கூடாது. நம்ம பேரை கூட இழந்தா கூட பரவாயில்ல. ஒரு காலத்துல இவன் நல்லா ஊழியம் செஞ்சான், ஒரு காலத்துல இவன் நல்லா இருந்தான், ஒரு காலத்துல இவன் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தான், ஒரு காலத்துல இவன் பெரிய ஆளு, இவனுக்கு மதிப்பு மரியாதைலாம் இருந்தது. இப்ப எல்லாம் போச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒரு வேளை வந்தா கூட அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க மகிமையை நீங்க இழந்துடாதீங்க. உங்களோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையை மறந்துடாதீங்க. நீங்க வாலிபனா இருக்கும்போது, நீங்க சிறு பிள்ளையா இருக்கும்போது, உங்களுக்கு அவர் தெரியறதை விட அவர் உங்களை தேடி வந்தார். என் சின்ன வயசுல நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவர் என்னை தேடி வந்தார். அவர் என் கையை பிடித்தார். அவர் தன்னுடைய பாடுகளை எனக்கு காட்சியாக காட்டினார். அன்னைக்கு என்னோடு உடன்படிக்கை பண்ணின தேவனே, எத்தனையோ சூழ்நிலைமைகள் வந்தது, எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ நஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை விட்டு விலகல. அந்த உடன்படிக்கை மாறவில்லை. இயேசுவை விட்டு தூரம் போல என் மனசுல கூட இயேசு எதுக்கு, இயேசு எனக்கு நன்மை செஞ்சாரா, ஏன் எனக்கு இயேசு இப்படிலாம் கஷ்டத்தை தராங்க அப்படின்னு நான் ஒரு நாள் நினைக்க கூட இல்லை. படாத கஷ்டம் இல்லை, படாத வேதனைகள் இல்லை. ஆனா இயேசுவின் மேல் வைத்த அந்த நம்பிக்கை, விசுவாசம் ஒரு நிமிஷம் கூட விலகல. தேவ பிள்ளையே, உன்னோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் நீ மறந்துடாத. உன் கனவுல கூட இயேசு விட்டு நீ தூரம் போயிடாத. கனவுல கூட நீ பாவத்தோட நீ இணைஞ்சிராத. சிந்தனையில கூட தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை நீ செஞ்சிராத. வேண்டாம். உடன்படிக்கையில் பண்ணினவர் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவார். உன் சொத்து, உன் சுகம், உன் நண்பர்கள், உன் கூட இருக்கிற மக்கள் எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் தேவ மகிமை உங்களுள்ள இருந்ததுன்னா, யோபுவுக்கு தேவன் இரட்டத்தனையாய் நன்மை செய்தது போல, பழைய ஏற்பாட்டு விசுவாசிக்கே இரட்டிப்பான நன்மை என்றால், புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு ஆயிரக்கணக்கான மடங்கு நீ பெருக்குனா கூட நீ கணக்கு போட்டு முடியாத நன்மைகளை உனக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இழந்து விடாதே. நான் உங்களுடைய உடன்படிக்கை பெட்டி. நான் உங்களுடைய உடன்படிக்கை பெட்டி. நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் நான் இருப்பேன். துதிகளின் நடுவிலே தான் நான் வாசம் பண்ணுவேன். நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். யுத்த களத்துக்கு, போராடுகிற இடத்திற்கு, அதுதான் தேவனுடைய பிள்ளைங்க. வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சொன்னா உடனே அவங்களுடைய உள்ள இருந்து கிளம்பிடும் எல்லாம். ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. நீ ஒரு வார்த்தை சொன்னா 1000 வார்த்தை என்கிட்ட இருக்கு. நீ ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு, அப்படியே கட 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 கடனா நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சு தள்ளுவேன். 1000 வார்த்தை என்கிட்ட இருக்குன்பாங்க. இல்ல, அவ 1000 வார்த்தை சொன்னாலும் நீ ஒரு வார்த்தை கூட திறக்காத, சொல்லாத. இயேசுவை போல இருக்கணும். மயிர் கத்தரிக்கிறவர்களுக்கு முன்பாக வாய் திறவாதவர். பேசட்டும் உலகம், வாக்குவாதம் பண்ணட்டும் இந்த உலகம். நீயோ தேவ ஜனமே, கர்த்தருடைய மகிமையை காத்துக்கொள்.